12 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பிளேட் காணாம போயிடுச்சு. என்னாச்சுன்னு யாருக்குமே க்ளூ கிடையாது. காணாம போனப்ப 239 பீப்பிள் இருந்தாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் எல்லாரும் என்னெல்லாமோ மெத்தட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சுத்தி இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸ்க்கும் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு என்னாச்சு எங்க கப்பலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்கிறப்போ ஒரு பர்டிகுலர் பிரிட்டிஷ் சாட்டிலைட் வந்து இந்த பிளேட் கிட்ட இருந்து லைட் சிக்னலை மட்டும் ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்குது. இந்தியன் ஓஷன் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. கடைசியா அது வந்து 8 மணி 19 நிமிஷத்துக்கு கொடுத்த ஒரு சிக்னல் கிட்ட தான் அது எங்க விழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தியரிஸ் வர ஆரம்பிக்குது. பட் பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து சாலிடா அந்த பிளேட் வந்து விழுந்துருச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. கடைசியா அங்கிருந்து வந்த சிக்னல் எங்கன்னு நம்மளுக்கு சொல்ல முடியுமே தவிர அந்த பிளேட்டுக்கு என்னாச்சுங்கிறது வந்து யாருக்குமே தெரியாம போயிடுது. ஃபியூட்டஸ் வந்து அவ்வளோ பெரிய ஒரு சர்ச் ஆபரேஷன் நடக்குது. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஒன்னு மந்த்ல மட்டுமே கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து மலேசியன் கவர்மெண்ட் வந்து இதுல செலவு பண்ணாங்க. பட் ஒரு 16 டேஸ் கழிச்சு மலேசியா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது வந்து சர்ச் பண்ணி அங்க ஆட்களை வந்து உயிரோட எடுக்கிறது இதுக்கு மேல கஷ்டம் அப்படிங்கறத டிக்ளேர் பண்றாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மலேசியன் கவர்மெண்ட் மறுபடியும் அந்த பிளேட்டுக்கு என்னாச்சுன்னு தேடுற வேலையை பார்த்துட்டு இருந்த கம்பெனிக்கு இன்னொரு ஒரு வருஷம் எடுத்துக்கோங்க, இப்போவாவது பிளேட்டுக்கு என்னாச்சுங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லுங்க, அது எங்கேயாவது விழுந்துருச்சா என்னாச்சுங்கிறத தேடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு வருஷம் 12 இயர்ஸ் கழிச்சு இன்னமும் மலேசியன் கவர்மெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா படி இந்த பிளேட் நம்ம மலேசியாவுக்கும் கன்னியாகுமரிக்கும் அண்ட் மடகாஸ்கருக்கும் நடுவில் எங்கேயோ கிடக்குது, இந்தியன் ஓஷனுக்கு நடுவில் இருக்குதுன்னு நம்புறாங்க. டெய்லி இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். போயிட்டு வரேன். பாய்.